மீதுள்ள நம்பிக்கையை மாத்திரம் நாம் விட்டுவிடக்கூடாது. நிச்சயமாக அவர் ஏதாவது ஒரு வழியில் நிச்சயமாக நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். நாம் ஜெபத்தில் மாத்திரம் நாம் விசுவாசத்தோடு உறுதியாக காணப்பட வேண்டும். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆந்தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். பாருங்க, வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஏசபேல் என்பவள் ஆகாப் ராஜாவுடைய மனைவி. அவள் ஒரு தீவினை சக்திக்காரி. அவள் கொடிய பிசாசினால் பிடிக்கப்பட்டவளாக இருந்தாள். அவள் நிமித்தம் அந்த தேசமே பயங்கரமான ஒரு வேதனையை அனுபவித்து கொண்டிருந்தது. அப்பொழுது இந்த ஏசபேலின் வார்த்தைகளுக்கு பயந்து எலியா தீர்க்கதரிசி ஒரு சூறை செடியின் கீழ் பயந்து போய் ஒளித்து கொண்டு தூங்கி கொண்டிருந்தார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அவன் இன்னும் சொல்லுகிறான், ஆண்டவரே போதும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி அவன் அப்படியே படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு சுட சுட அப்பமும் தண்ணீரும் கொடுத்து எழுந்திருந்து புசித்து போஜனம் பண்ணு என்று சொன்னார். அப்பொழுது அவன் போஜனம் பண்ணிவிட்டு மறுபடியும் அவன் படுத்து தூங்கிவிட்டான். அந்த 2ஆந்தரமும் அந்த கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து விட்டு, எழுந்திருந்து போஜனம் பண்ணும், நீர் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அந்த எலியாவிடத்தில் சொன்னார். அன்பானவர்களே, எலியா இந்த போஜனத்தின் பலத்தினால் இரவும் பகலும் தொடர்ந்து 40 நாட்கள் நடந்தார். அதற்கு பின், நீ எழுந்து ஆசகேலை சீரியாவின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, உன்னுடைய ஸ்தானத்தில் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். அன்பானவர்களே, எலியா தேவனிடத்தில் இருந்து இறங்கி வந்த அந்த அப்பத்தினாலும் தண்ணீர்னாலும் அவன் பலப்பட்டு அது அவனை பலப்படுத்தியது. பாருங்க, அவன் எழுந்திருந்து 3 பெரிய பாத்திரங்களை அவன் அபிஷேகம் பண்ணக்கூடிய அளவிற்கு கர்த்தருடைய அப்பமும் பானமும் அவனை பலப்படுத்தியது. அன்பானவர்களே, நாமும் கூட இன்றைக்கு நாம் சோர்ந்து போனவர்களாக நாம் காணப்படலாம். ஆனால் நாம் தேவனுக்குள்ள நாம் பலங்கொண்டு நாம் எழும்ப வேண்டும். கர்த்தருடைய அப்பமும் பானமும் நமக்கு உண்டு. கர்த்தருடைய இரத்தத்தினால் நித்திய ஜீவனை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். பாருங்க, எலியா கர்த்தருடைய பலத்தினால் 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்து போனார். மீண்டும் அவர் எழுந்து 40 வருடம் ஊழியம் செய்தார். எபிரேயர் 11வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். பாருங்க, ஒரு அரசன் தன்னுடைய அரசவைக்கு ஒரு பிரதம மந்திரி தேவை என்று சொல்லி அதற்கான சரியான ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருந்தார். அதற்காக அவர் தேடி இறுதியில் 3 திறமைசாலியான மனிதர்களை அவர் கண்டுபிடித்து அதில் ஒருவனை தேர்வு செய்ய வேண்டும். அதில் திறமையான புத்தியுள்ளவன் எவனோ அவனை தன்னுடைய பிரதம மந்திரியாக அவர் தீர்மானிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அப்படி ஒரு பெரிய ஒரு கதவுல ஒரு பூட்டை போட்டு வைத்தார். அந்த பூட்டை திறக்கிறவன் யாரோ அவர்தான் தன்னுடைய நாட்டுக்கு பிரதம மந்திரி என்று அறிவித்தார். அப்பொழுது அந்த பூட்டை திறப்பதற்காக 2 பேர் தங்களுக்கு தெரிந்த கணக்குகளை எல்லாம் போட்டு மண்டையை குழப்பி கொண்டே இருந்தார்கள். ஒருவன் வந்து அந்த பூட்டை எப்படி அடித்து உடைக்கலாம் என்று சொல்லி அதை எப்படி திறக்கலாம் என்று சொல்லி அவன் யோசித்து கொண்டிருந்தான். சற்று நேரத்தில் ராஜா போய் அந்த கதவின் பிடியை தொட்டார். அது உடனே கதவு திறந்து போனது. அந்த கதவு பூட்டப்படவே இல்லை. அன்பானவர்களே, இதே போலத்தான் வேதத்தில் நாம் பார்க்கும்போது யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவன் தான் யோசேப்பு. அந்த யோசேப்பை தன்னுடைய சொந்த சகோதரர்களே அடிமையாக எகிப்து தேசத்திற்கு விற்று போட்டார்கள். இதை அறியாமல் இருந்த யாக்கோபு தன்னுடைய மகன் இறந்து போயிருப்பான், ஒரு கொடிய மிருகம் அவனை பீறி போட்டிருக்கலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் யாக்கோபின் விசுவாசத்தை கர்த்தர் புடமிட்டார். யாக்கோபின் விசுவாசம்தான் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்றும் அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்பதையும் அவனால் காண முடிந்தது. அன்பானவர்களே, எல்லாமே முடிந்தது.
மரித்து போன சூழ்நிலைகளில் தான் ஆண்டவர் யாக்கோபுடைய விசுவாசத்தை புடமிடுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட பல நேரங்களில் நமக்கு தெரியாமலே நம்முடைய விசுவாசம் செப்பனிடப்படுகிறது. ஆனால் நாம் ஒன்றை மாத்திரம் நாம் அறிந்து கொள்வது நல்லது. தேவன் நம்முடைய விசுவாசத்தை சோதித்து நம்மை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்கிறார் என்பதுதான் அர்த்தம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆனால் அதை திறக்கக்கூடாதபடிக்கு நமக்கு ஏராளமான நமக்குள் பயம், அவிசுவாசம், பெருமை, இப்படிப்பட்ட பூட்டுகள் நமக்குள் இருக்கிறது. ஆனால் அது பூட்டப்படாமலே இருக்கிறது என்பதை நாம் அறியாமலேயே இருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் விசுவாசத்தோடு போய் நாம் அதை திறந்தோமானால் நல்ல திறமை, நல்ல நிலைமை, நல்ல சந்தர்ப்பங்கள், நல்ல எதிர்காலம், அப்படியான நல்ல காரியங்கள் நமக்காக காத்திருக்கின்றன. நாம் விசுவாசத்தோடு நாம் அதை திறக்க வேண்டும். அன்பானவர்களே, மோசேயை பாருங்க, முட்செடி பற்றி எரிகிறது, ஆனால் அது வெந்து போகவில்லை. இது ஏன் இப்படி வெந்து போகாமல் இருக்கிறது? இந்த அதிசய செயலை நான் பார்ப்பேன் என்று சொல்லி மோசே அந்த முட்செடியின் பக்கத்தில் கடந்து செல்லுகிறார். அப்பொழுதுதான் அந்த முட்செடியின் நடுவில் இருந்து ஆண்டவராகி இயேசு பேசுகிறார். மோசே, மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் கால்கள் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த சத்தத்தை கேட்டபோது மோசே அதிர்ந்து போனான். பின்பு கர்த்தராகிய தேவன் தாம் யார் என்பதை அங்கு வெளிப்படுத்துகிறார். நான் உன் பிதாக்களின் தேவன் என்று சொன்னபோது அந்த மோசே பயத்தினால் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டான். அன்பானவர்களே, இதே மோசே தான் யாத்ராகமம் 33:11 தேவனோடு முகமுகமாய் பேசியவர். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பாருங்க, இந்த மோசே கர்த்தருடைய உறவில் எவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறார் என்பதை பாருங்க. மோசேக்கும் தேவனுக்கும் இடையில் ஒரு சரியான ஒரு உறவு காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ சவால்கள் மத்தியிலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசே சரியான வழியில் வழிநடத்தி வந்தார். ஆனாலும் அந்த எத்தனையோ எதிர்ப்புகள், பிரச்சனைகள் மத்தியிலும் மோசேக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள உறவில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் மோசே அதில் வளர்ந்து பெருகி வந்தார். அன்பானவர்களே, மோசேயை தேவன் அழைத்த போது பயந்து முகத்தை மூடிக்கொண்டது போல எப்பொழுதுமே அதற்கு பின்பாடு அந்த மோசே தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டதில்லை. இப்போது தேவனுடன் முகமுகமாய் பேசுகிற அளவுக்கு தேவனுக்கும் மோசேக்கும் இடையில் அப்படிப்பட்ட ஒரு உறவு காணப்பட்டதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் எத்தனை தான் வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் நாம் தேவனோடுள்ள உறவில் நாம் ஒருபோதும் குறைந்து போகக்கூடாது. சிலரை நாம் எடுத்துக்கொண்டால் லெந்து டேஸில் மாத்திரம் தேவனோடுள்ள உறவில் வளர்ந்து விட்டு அந்த ஈஸ்டர் சண்டே முடிந்தவுடன் மீண்டும் உலக காரியங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொள்வார்கள். 1 யோவான் 1:3 சொல்லுகிறது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த ஐக்கியம் தொடர்ந்து நமக்குள்ள வளர வேண்டும். பாருங்க, யோசேப்பு தான் செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலையில் அவன் அடைக்கப்பட்டான். அப்பொழுதும் ஆண்டவராகி இயேசுவோடு இருந்த யோசேப்புக்கு இருந்த அந்த உறவில் அவன் சற்றும் அவன் பின்வாங்கி தளர்ந்து போகவே இல்லை. அவன் ஆண்டவருக்குள்ள அவன் மிகவும் பக்தியோடு வைராக்கியத்தோடு அவன் காணப்பட்டான். அந்த யோசேப்புக்கு சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவு கிடைத்தது. அவன் ஆண்டவர் மேல் வைத்திருந்த பக்தியை கண்டபோது அந்த சுயம்பாகியும் பானபாத்திரக்காரனும் கண்ட அந்த சொப்பனத்திற்கு விளக்கம் சொன்னபோது அதை அப்படியே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பாருங்க, ஆண்டவர் அந்த யோசேப்புக்கு விசேஷமான தரிசனங்களையும் சொப்பனங்களையும் கொடுத்து அவனை நடத்தினார். பார்வோன் கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லும்படியாக பார்வோனுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் நிறுத்தினார். அன்பானவர்களே, அந்த யோசேப்புக்கு ஆண்டவர் ராத்திரி காலத்தில் பார்வோன் கண்ட சொப்பனத்தின் அர்த்தத்தை அவர் வெளிப்படுத்தினார். அப்படி அந்த அர்த்தத்தை சொன்னபோது அவன் எகிப்து தேசத்திற்கு மாத்திரமல்ல, அண்டை தேசங்களுக்கெல்லாம் அந்த ஜனங்கள் எல்லாம் உயிர் வாழவும் எல்லாருக்கும் அவன் இரட்சகனாகவும் ஒரு பாதுகாவலனாகவும் அந்த யோசேப்பை தேவன் ஏற்படுத்தினதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்மில் பலரும் இதே போல நாம் பாடுகளின் வழியாய், வேதனைகளின் வழியாய் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய நெருங்கின உறவினர்களை நாம் இழந்திருக்கலாம், வேலையை இழந்திருக்கலாம், நம்ம எதையெல்லாமோ நாம் எதிர்பார்த்திருந்ததை எல்லாம் நாம் இழந்து போயிருக்கலாம். ஆனாலும் நாம் கர்த்தருடைய உறவிலிருந்து நாம் ஒருபோதும் விலகாமல் அதில் நாம் வளர்ந்து பலுகி
பெருக வேண்டும். பாருங்க, அமெரிக்காவில் உள்ள ஒருவருக்கு, ஒரு மனிதனுக்கு 10 மாடுகள் இருந்தது. ஆனால் அவருடைய அண்டை வீட்டுக்காரருக்கு 100 மாடுகள் இருந்தது. அப்பொழுது அந்த 10 மாடுகள் இருந்த மனிதன் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, பக்கத்து வீட்டுக்காரருக்கு 100 மாடுகள் இருக்கிறது, அதே போல் எனக்கும் 100 மாடுகள் கொடும் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு ஜெபித்தான். பாருங்க, இது ஒரு நன்மையை உண்டாக்கக்கூடிய ஒரு ஜெபம். அதே நேரத்தில் இந்தியாவில் உள்ள ஒரு விசுவாசி தன்னுடைய வீட்டில் 10 மாடுகள் இருக்கிறது, ஆனால் எதிர் வீட்டில் உள்ள மனிதனிடத்தில் 100 மாடுகள் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் என்ன செய்வீர் என்று எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு 10 மாடு இருப்பது போல அவருக்கும் 10 மாடு தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து ஜெபித்தார். அன்பானவர்களே, இது நோயுண்டாக்கக்கூடிய ஒரு ஜெபம். அதுபோல் நாமும் உண்டாக்கும்படி நாம் ஜெபிக்காமல், நாம் நன்மை உண்டாகும்படி நாம் விசுவாசத்தோடு நாம் சோர்ந்து போகாமல், எப்படிப்பட்டதான இக்கட்டான சூழ்நிலையிலும் தேவனோடுள்ள உறவை விட்டு நாம் விலகாதபடிக்கு நாம் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும்போது தேவனுடைய அளவற்ற ஆசீர்வாதங்களையும் இரக்கங்களையும் விடுதலைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே, கலங்காதே திகையாதே, விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே. இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே, விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே திகையாதே, விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கடும் பசிதனில் வாடினாலும், கொடும் வறுமையில் உழந்தாலும், கடும் பசிதனில் வாடினாலும், அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிடாரோ. அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிடாரோ. கலங்காதே திகையாதே, விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே திகையாதே, விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. பெரும் நோய்தனில் கலங்கிடாதே, பாசத்தால்
சோதிப்பாரே. பெரும் நோய் தனில் கலங்கிடாதே, பாசத்தால் உன்னை சோதிப்பாரே. திமிர்வாதத்தால் அசைவற்றவன் தேவதயவினால் நடக்கலையோ. திமிர்வாதத்தால் அசைவற்றவன் தேவதயவினால் நடக்கலையோ. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தந்தை தாயுன்னை வெறுத்திட்டாலும், பந்த பாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாயுன்னை வெறுத்திட்டாலும், பந்த பாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் உன்னை சொந்த கரங்களால் அணைத்து கொள்வார். நிந்தை தாங்கிட்ட தேவன் உன்னை சொந்த கரங்களால் அணைத்து கொள்வார்.